எல்லாம் மூட்டு தேய்ச்சி போச்சு, ஒன்றும் நல்லாகாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அப்புறம் நானும் பார்த்து அடிச்சு பாக்காட்டு செட்டியார் கடையில் எத்தனை எண்ணெய் விற்கிதோ அத்தனையும் வாங்கி போட்டு பார்த்தேன். ஒன்றுக்கும் ஆகலை. அப்புறம் நல்லெண்ணெய் வாங்கி நானே ஏதோ 2 கண்டது கடி இதெல்லாம் போட்டு காய்ச்சி அதையும் போட்டு தேய்ச்சி பார்த்தேன். கரண்ட் எண்ணெய் வாங்கி போட்டு தேய்ச்சி பார்த்தேன். ஒன்றுக்குமே சரியாகலை. இது நீ கட்டைக்கும் காயத்துக்கும் தேனு போட்டு அதோட விட்டு தொலைச்சிட்டு அப்புறம் இந்த மணிகண்டன் பார்க்க நீங்கள் வந்ததுக்காக சொன்னாங்க. இந்த அம்மா தான் சொல்லுச்சு. அப்புறம் ஏமா பார்த்து கேட்டு பார்க்கலாமல்ல இந்த கால் மூட்டு வலிக்கு அப்படின்னு நான் கேட்கறதுக்கு நீங்கள் நேரடியாக வந்து கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. அவங்க வந்தால் நான் கூட்டியது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு சின்ன பாப்பா. அப்புறம் நீங்கள் வந்த பிற்பாடு கூட்டியது காமிச்சுது. அப்புறம் நான் வந்து உங்களை கேட்டேன், எங்கெங்கே பார்த்து ஒன்றும் நல்லா ஆகலைங்க, இந்த மூட்டு வலி இடுப்பு வலி எங்கேயுமே நல்லா ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நாடி பிடிச்சி பார்த்து போட்டு நான் நல்லா பண்ணித்தரேன், நீ பயப்படாதேம்மா அப்படின்னு சொன்னீங்க. சரின்னு போட்டு நான் உரைச்சி சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீ எண்ணெய் காய்ச்சி நீவி விட்டீங்க, சூரணம் கொடுத்தீங்க உள்ள சாப்பிட. இப்போ 1 மாதம் சாப்பிட்டுருக்குறேன். சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 3/4 அளவுக்கு குணமாகி இருக்குது. 3/4 அளவுக்கு கால் வீக்கமெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. கால் மூட்டு வலி எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் போயிடுச்சு. வீக்கம் முதல்ல நிறையா இருந்தது, இப்போ ஆமாம் குறைஞ்சிருச்சு. நல்லா நடந்து முளைக்கு போகிற அளவுக்கு இருக்குது. இடுப்பு வலி பரவாயில்லைங்களா? இடுப்பு வலி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. இடுப்பு வலி பரவாயில்ல. இன்னும் ஒரு 10 நாளைக்கு அந்த சோறுலாம் இதெல்லாம் இன்னும் 1 மாதத்துக்கு சாப்பிட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆண்டவன் புண்ணியத்தில் சரியா போனோம். சரி, அவ்வளவுதான். இப்போ 80-90% உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. 25 மாதம் பார்க்கலாம். ஆமாம். சரிங்க, நல்லதுங்கம்மா, நல்லதுங்க. வணக்கம்.